அல்லு அர்ஜுன் நீ என்ன கடவுளா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில். ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கு இருந்த அந்த ஆதரவு படிப்படியாக குறைந்து எதிர்ப்பாக மாறி இருக்குது. அந்த எதிர்ப்புக்கான காரணம் என்னென்னா அல்லு அர்ஜுனுடைய அந்த திமிர்த்தனமான ஒரு பேச்சு தான், ஒரு ஆணவமான பேச்சு. ஒரு நடிகனை ஒரு வெற்றி எந்த அளவுக்கு உச்சாணி கொம்பில் கொண்டு போய் வைக்குது, ஒரு நடிகனுடைய அந்த பக்கத்தில் நின்று தலைவா அண்ணகாரு தம்பிக்காரு அப்படின்னு கத்துறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு கொண்டு போய் அவனை வந்து ஓவரா கடவுளுக்கு இணையாக தன்னை வந்து நினச்சிக்கிற ஒரு விஷயம் எங்கே கொண்டு போய் வைக்குது. ஒரு உயிர் பலி, அதற்கு நீ அசால்ட்டாக கடந்து போயிடுவியா அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயம். நேற்று ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கிற அல்லு அர்ஜுன் வீட்டு முன்னாடி போயிட்டு, நீ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு படம் நடிப்ப, ஆனால் உன் படத்தை பார்க்க வரவங்க உயிர் போகணுமா அப்படின்ற ஒரு பதாகைகளோடு போட்டு பூந்தொட்டிலாம் போட்டு உடைக்கிறாங்க. அது சில பேர் மட்டும் அதுக்கு கண்டிச்சிருந்தாலும் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும், கடந்த 5ஆம் தேதி புஷ்பா 2 படத்தினுடைய ரிலீஸ். அந்த ரிலீஸுக்கு முன்னாடி 4ஆம் தேதி ஒரு ப்ரீமியர் ஷோ. அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு சந்தியா அப்படின்ற தியேட்டரில் அனுமதி இல்லாமல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் வந்தது தான் காரணம். அதுவும் காரோட ரூஃப் டாப்பில் நின்றுக்கிட்டு வந்தது. நான் ரூஃப் டாப்லேயே வரல அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு இப்போ ஹைதராபாத் போலீஸ் வந்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸோடைய டிசி, அந்த பகுதியினுடைய டிசி என்ன சொல்கிறாரு, டெப்டி கமிஷனர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வராதிங்க, இங்கே வந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும், தேட்டருக்கு உள்ள தேட்டருக்கு வெளியே கடை பக்கம் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்காங்க, அதனால் வேணாம் அப்படின்னு நாங்கள் சொன்னதை, கடிதம் மூலமாக சொன்னதை அலட்சியம் செய்தார் அல்லு அர்ஜுன். இது ஒரு பக்கம். ஏன்னா போச்சு வந்து ஒரு பெண்ணு, ரேவதின்ற ஒரு பெண்ணு, ஒரு குழந்தையோட 2 குழந்தையோடு வந்தாங்க. ஒரு குழந்தை வந்து அல்லு அர்ஜுனோட மிக தீவிர ரசிகன். அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் மூளைச்சாவில் இருக்கிறான். அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க. அது 25 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க. நீங்கள் 25 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டா என்ன இதுவாகிடுமா, போன உயிர் வந்துடுமா? இதெல்லாம் மீறி ஒருவேளை அல்லு அர்ஜுன் வரப்போகிறார் இந்த ப்ரீமியர் ஷோவுக்கு, அவர் கலந்துக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரேவதி குடும்பம் ஒரு வேளை வராமல் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மைதான், அது வந்து தெரியும் இல்லை, மூடம் கட்ட முட்டாள்தனமான ரசிகர்கள் இங்கு இல்லை, ஆந்திராவிலையும் அதிகம், தெலுங்குலையும் அதிகம். அந்த ரசிகர்களுடைய செயல்பாடு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓவர் இல்லை, பயங்கர ஓவராக மாறும் அப்படின்ட்டு வந்து ஒருவேளை ரேவதி குடும்பத்துக்கு தெரிஞ்சிருந்தா அந்த 2 உயிர் பிழைச்சிருக்குமேயா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் மீறி இன்னொரு தரப்பு, இந்த 25 lakhs கொடுத்துட்டீங்க, ரைட்டு, உங்கள் படம் புஷ்பா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி அடிக்க போகுது. இப்போ 5000 கோடிக்கு 25 லட்சம் தானா, ஒரு 25 கோடி கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்டுற இடத்துல இன்னொரு கேள்வி, அது ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னொருத்தர் கீழே போட்டிருக்காங்க. எப்போ எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப வருமா? 25 கோடி கொடுத்துட்டா சரியாயிடுமா? நீ 5000 கோடி சம்பாரிச்சிருவ, 25 கோடி கொடுத்துருவ, அப்போ நீதி என்ன ஆகிறது? அந்த நீதி வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இதில் உள்ள இறக்கியிருக்கார். இதில் எந்தவித அரசியலும் கிடையாது, எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஒரு பெயிண்டருங்க, நான் ஒரு ஆரம்பகால வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை பெயிண்டர், நான் ஒரு சாமானியனாக இருந்து இன்னைக்கு நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக இருக்கிறேன். அப்போ ஒரு சாமானியனுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய உயரத்தில் இரு, நீ எவ்வளோ பெரிய கொம்பாயிரு, சட்டத்துக்கு முன்னாடி நீ வந்து குற்றவாளி, நான் உன்னை நிறுத்தியே தீர்வேன். ரேவந்த் ரெட்டி அந்த சொன்ன விஷயம் தெலுங்கானா மக்களிடையே பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு. ஆனாலும் இன்னும் என்.டி. ராமாராவை எப்படி பெருமாளாக பார்த்தார்கள், கிருஷ்ணராக பார்த்தார்கள், பாலையாவை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லு அர்ஜுனும் தன்னை வந்து ஒரு கடவுளுக்கு சமமாக நினைத்து கொண்டதன் விளைவுதான் இன்னும் அந்த திமிர் பேச்சிலிருந்து உள்ள இறங்கல வந்து. ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு, அல்லு அர்ஜுன் ஒரு 1/2 நாள் தான் நாங்கள் உள்ளே வச்சோம், என்னவோ வந்து அவருக்கு இன்னும் அதனால் வந்து ஒரு கை கால் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சுன்ற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவிலிருந்து அத்தனை பேரும் போய் விசாரிக்கிறீங்க, நீங்கள் வருஷக்கட்டின்னு விசாரிக்கிறீங்க, யாராவது அந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்களாயா அப்படின்ற ஒரு கேள்வி, மிக நியாயமான கேள்வி. நீ இல்லை அதே அல்லு அர்ஜுன் போய் அந்த குடும்பத்தை போய் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? அந்த ரேவதின்ற பெண் வந்து தன்னுடைய மகனை வந்து புஷ்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் அப்படி கூப்பிட்டுருக்காங்க. அந்த பையன் அப்படி ஒரு தீவிர ரசிகனாக இருந்திருக்கான் அந்த குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நீ வராதிங்க, வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சோம்,
அப்போ எவ்வளோ ஒரு திமிர்த்தனமான ஒரு விஷயம் வந்து அந்த கார் ரூஃப் மேலே ஏறி நின்று எல்லாரையும் காமிச்சிட்டு திரும்ப தியேட்டருக்குள்ளே போனப்போ தான் அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதை சட்டசபையில் அக்பருதீன் YYC அப்படின்ற ஒரு MLA பேசியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்த தகவல், சட்டசபையில் பேசுகிறார் வந்து, அல்லு அர்ஜுன் உள்ளே வந்துட்டார், இந்த அசம்பாவிதம் நடந்துடுச்சு, அவர்கிட்ட போய் ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். எனக்கு வந்த தகவல். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்போ அந்த பகுதியினுடைய ஏசி ஆனந்த் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. உள்ளே போய் தேட்டரில் உட்காந்துட்டாரு. வெளியே கலவரம், ஒரு அந்த ரேவதின்ற பெண்ணுக்கு சம்பவம் நடந்துச்சு, அந்த குழந்தை வந்து மாட்டிக்கிச்சு, அந்த கணவன் கதறான். உள்ளே போய் உட்காந்து கூலாக படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பகுதியில் உள்ள எங்கள் போலீஸார் போயிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த தேட்டர் ஓனரும் அங்கே இருந்த பவுன்சர்ஸும் அவங்க நெருங்க விடலை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு சொல்கிறேன், நான் சொல்லிட்டோன்னே இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கேன்னு அவர் ரொம்ப கூலாக வந்து மறுபடியும் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி பாருங்க, டிஜிபி வந்து நேரில் வந்து அவர் சொன்ன பிறகு தான் அவன் கிளம்புறாரு. கிளம்புற நேரம் வந்து 12 மணி, கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் ஓடிடுச்சு. ஆனால் அல்லு அர்ஜுன் ஒரு பொய் சொல்கிறாரு, நான் போனால் உள்ளே போனோடனே 10 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன்னு. இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு விஷயம் வந்து. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திமிர்தனம் தான். தான் தான் கடவுள், தான் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர், தன்னை இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா தான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு வெற்றி. அந்த வெற்றி இவ்வளோ பெரிய மமதையை கொடுத்துருத்தா. உன் படம் ஒரு 4000 கோடி 5000 கோடி ஓடிட்டா பாவம் என்ன ஆகும்? உண்மையிலே ரேவந்த் ரெட்டி முதல்வருக்கு தலை வணங்குறேன். அவர்கிட்ட இதையும் சொல்லியிருக்காங்க, வந்து ஒரு கேள்வியாக வச்சிருக்காங்க, வந்து தேவையில்லாமல் அல்லு அர்ஜுனை வந்து நீங்கள் வந்து தெலுங்கானா ஆந்திராவுடைய CM ஆக மாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு. மாறி போயிட்டன்றாரு. ரேவந்த் ரெட்டி மாறட்டும், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எனக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவருக்கு எனக்கு பங்காளி தகராறு கிடையாது, வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது. ஆனால் ஒரு அனுமதி கொடுக்கப்படாத ஒரு இடத்தில் இவ்வளோ கூட்டத்தை கூட்டி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு 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 அதுக்கு அந்த குற்ற உணர்வே இல்லாமல் சர்வ சாதாரணமாக நீ பாட்டு கிளம்பி போகிற. ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்துட்டா வந்து இதுவா? அப்போ நீதிக்கு என்ன ஆச்சு? சாமானியன் என்ன ஆவான்? என் அரசு சாமானியனுக்கான அரசு அது. அதில் நான் வந்து உள்ளே இறங்கி வேலை பார்ப்பேன். நான் அதுக்கு நீதி கிடைச்சாகணுன்ற ஒரு, நீ எங்கே வேணாலும் போய் ஒரு அழுத்தம் கொடு. இப்போ ஒன்றிய அரசு, அதுக்கு மேலே அரசு, அமெரிக்க அரசு, எங்கே வேணாலும் போ, என்னுடைய கொள்கையிலேருந்து, என்னுடைய திடமான முடிவிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்ட்டு ரேவந்த் ரெட்டி உறுதியாக இருக்கார். இதெல்லாம் என்னையா காலகாலமாக இப்படி தான் இருப்பீங்களா நீங்கள் வந்து நடிகர்கள் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேங்க. வந்து ஒரு பெரிய நடிகர் 82வது வருஷம் அவருக்கு, அவர் நடிக்க வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. பெரிய ஃபேன்ஸ் வந்துச்சு. 82வது வருஷம் தலைவரை உங்கள் பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடினோம்னு உற்சாகமாக ரைட்டு கொண்டாட ஆரம்பிக்கின்றது. அவருடைய பிறந்தநாள் ஒவ்வொரு வருஷமும் அவர் வீட்டு முன்னாடி கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. 82, 83, 84, 88வது வருஷம் அவருடைய அந்த வருஷத்தில் 3 படம் ரிலீஸ் ஆகுது. எக்கச்சக்கமான கூட்டம், அப்படி பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் கேக்லாம் வெட்டி கொண்டாடிட்டு அந்த ரசிகர்லாம் திரும்பி போகிறாங்க. ஒரு நள்ளிரவு அவருக்கு செய்தி வருது, திரும்பி போன ரசிகர்களில் ஒரு 3 பேர் சாலை விபத்தில் இறந்து போகிறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகிறாரு. போன உடனே 3 பேருடைய தாய்மார்கள் அந்த நடிகரிடம் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது கேட்டது என்னன்னு அவர் சொல்லவே இல்லை. என் காதில் இன்னும் ரீங்காரம் இட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தாய்ங்க கேட்டது, அன்னிலேருந்து முடிவு பண்ண என் பிறந்த நாளை நான் கொண்டாடக்கூடாது அப்படின்னு, நான் ஊரில் இருக்க மாட்டேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மிக சமீபமாக தான் அதை அப்படி லைட்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 82வது வருஷம் தொடர்ந்து 88வது வருஷம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன், கொடி பறக்குது 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நேரம் தான் சேலத்துக்கு போனேன். இங்கேருந்து ரசிகர்களாக சந்திச்சுட்டு சேலத்துக்கு போன ஒரு 3 ரசிகர்களுடைய விபத்து ரஜினிகாந்தோடைய மனசையே மாற்றிருக்குது. வந்து சொல்கிறாரு, அந்த அவங்க அம்மா கேட்ட கேள்வி இருக்குது பாருங்கள், ஒரு தாயோடைய அந்த வலி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அந்த குற்ற உணர்வு கூட துளி கூட இல்லாமல் அல்லு அர்ஜுன் பண்ணுற வேலை என்ன பாருங்க. ஒரு போலீஸ்காரர் சொல்கிறத மதிக்கலை, ஒரு ஏசி வந்து பேசுகிறாரு அதை எழுந்துக்கல, ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி வந்த பிறகு தான் நீங்கள் வந்து எழுந்திருக்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? வந்து இவருக்கு என்ன சொல்கிறார், உடனே ப்ரெஸ் மீட் வச்சு அல்லு அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, நான் போனால் ஜனங்க கூடுச்சு, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, எனக்கு என்ன தெரியுமா, நடந்துச்சு, அது ஒரு விபத்து அப்படின்றார். எப்படி பாருங்க, அது ஒரு விபத்து அப்படின்றார்.
அதே கேள்வி நான் கேட்குறேன். அதே விபத்தில் ஒரே ஒரு பெண்ணு தானே இருந்தாங்க, ரேவதின்னு. அந்த சம்பவத்தில் ஒரு 20 பேர் போயிருந்தா அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விபத்து நான் சொல்லுவீங்க? எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் கூட அந்த நிலையிலேருந்து இறங்கியே வரல. இப்போ உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் கொதிச்சு போயிட்டாங்க. அவங்க சம்பவத்தை முழுமையான அந்த சிசிடிவி காட்சி ரூப் டாப்பில் ஏறி வந்தது. தியேட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டிசி என்ன சொல்கிறாரு, அந்த பகுதியோட டிசி, இவரை போய் நான் 10 நிமிஷத்தில் தியேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. இவரை போயிட்டு நாங்கள் வெளியே எழுப்பும்பொழுது, டிஜிபி வந்து எழுப்பும்போது நான் தான் பக்கத்தில் இருந்தேன். அப்போ என்ன காட்சி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா, அந்த பெண் வேஷம் விட்டு ஆடுவார் பாருங்க ஒரு டான்ஸு, அந்த காட்சி ஓடிதான் ஏறக்குறைய முக்கால்வாசி படத்தில் உள்ள உட்காந்துருக்கார். குறிப்பாக ஒரு குற்ற உணர்வு துளி கூட இல்லாமல் இருந்திருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் இந்த பகுதியை ஆளப்போகிற, அடுத்த ஆளப்போகிற ஒரு பெரும் கடவுள். தன்னை சுற்றி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பலமே என்னுடைய பெரிய இது அப்படின்ற ஒரு திமிர்தானே இருக்கு இல்லைங்களா. உனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கான், உனக்கு மேலே ஒரு இயற்கை இருக்குது, உனக்கு மேலே ஒரு பிரபஞ்சம் இருக்குது, அது சும்மா விடாது அப்படின்னு. முதல்வர் ரேவந்த் ரெட்டி மீது என்னதான் நீங்கள் சொல்லிக்கங்க, என்ன வேணாலும் காரணம் சொல்லிங்க, என்ன வேணாலும் இது பண்ணிங்க, அது எனக்கு சொல்லிட்டாப்புல, எனக்கு எந்த வித அரசியல் எழுத்து இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் வந்தவுடனே அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஏங்க சும்மா வந்து அல்லு அர்ஜுன் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு, அடுத்த நிமிஷம் அவரை தூக்கி போட்டுருவாங்க, வெளியே வந்துடும். எல்லாரும் எதிர்பார்த்தது தான். உண்மையாகவே இது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடந்திருந்தாலும் அங்கே இருக்கிற பெரும் நடிகர்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததோ ஈஸியாக, ஏன்னா அவர்களுடைய ஆதரவு வேணும் வந்து இல்லையா. அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, எலெக்ஷனில் அது தேவைப்படும், அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்க வந்து நின்று இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக, அரசியல் லாபத்துக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தெலுங்கானா முதல்வர் இந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறேன், தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி அவர் தான். கண்டிப்பாக அவர் வந்து மக்கள் முன்னாடி நின்று ஆகணும், மனசாட்சி முன்னாடி வந்து அவர் வந்து பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கும் மீறிய ஒரு சக்தி இருக்குது. ஆணவத்தால் ஆடின எத்தனையோ பேர், அது நடிகன் கிடையாது, எத்தனையோ பேர் அந்த ஆணவத்துடைய உச்சத்துக்கு போய் சாமானியனை தன்னுடைய தூசு, தன்னுடைய கால் கட்டவரில் நசக்கலாம் என்று நினைத்தவருடைய கதியெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு ஒரு நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்லலாம். வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமை அல்லு அர்ஜுனுக்கு ஏற்பட போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.